இந்த டீமே வந்து பாரு தான் வந்து திரும்ப திரும்ப காமிச்சிட்டே இருந்தாங்க. ஏன்னா நீங்க ஆயிட்டு அந்த பாரு வந்து கண்டென்ட்ல வரணுன்றதுக்காக பேசிட்டு இன்னைக்கு என்ன மக்கள் என்ன முடிவு சொல்றாங்கன்னா 30-25 நாள் பாரு தான் இந்த ஷோவே ஸ்டீல் பண்ணாங்க, இந்த ஷோவே நடத்துறாங்கன்னு சொல்ற அளவுக்கான மழுமட்டைங்க நிறையவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை பத்தியே நான் வந்து இந்த போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு 2 மியூச்சுவல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு 24 மணி நேரம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு காமிக்கல. உங்களுக்கு காமிச்ச துக்கடா துண்டு விஷயங்களை முன் வச்சு தான் நீங்க எல்லாமே பேசுறீங்க. நான் கொண்டு அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்றதுக்காக ஒருத்தர் வந்து காலி பண்றீங்க. அவனை விமர்சிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை சில வார்த்தைகளை விட்டுட்டான்றதுக்காக நீங்க வந்து கடைசி வரையில அடிக்கிறீங்களே, அதே தான் நம்ம எல்லாருக்குமே பண்றோம். ஆனா 2 பேரும் மியூச்சுவலா இருக்கும்போது அந்த விஷயத்துக்கு வந்து அவன் அந்த பேசிட்டான் இப்படி பேசிட்டான் அப்படின்ற நீங்க சொல்லும் போது அதுக்கு இணையான சப்ஜெக்ட்ல இருக்காங்கல்ல, அவங்க அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த பார்வை புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு ஷோ பண்றது கிடையாது. அது 1 மணி நேரத்துல வந்து வியன்னா மாதிரியான ஆட்களை காமிக்கிறதே கிடையாது. அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் உதாரணத்துக்கு சபரிக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம விட்டாங்க. அவர் வெளியே நின்றுருக்கார், பசியில கேட்டிருக்காரு, கொடுக்கவே இல்லை. நைட்டு வந்து பிரச்சனை ஆகிட போதுன்னு போய் சாரி கேட்குறாங்க. அதே மாதிரி துஷாரை வந்து அசிங்கமாத்திட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து என்ன சொன்னாங்கன்ற நான் வீடியோ தேடிட்டு இருக்கேன். அது வந்து ஸ்பேஸில் கேட்டது தான். அப்புறம் சமூக வலைதளங்களை எழுதிருந்த பார்த்து தான் நானும் சொல்கிறேன். அவங்க வந்து துஷாரை சொல்லிட்டு சாரி கேட்டு இந்த விஷயத்தை வெளியில் எங்கேயுமே பேசிடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தர் சொல்லும்போது உள்ளார வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது இவங்க என்ன போய் சொல்கிறாங்க, ஸ்ட்ரிப் கிளப்னு சொன்னதுக்கு இவங்க இவ்வளவு பேசினாங்கல்ல, அப்ப நீ எப்படி இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரியான டீல், அப்ப இவங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவங்க கட் பண்றாங்க. மக்கள்கிட்ட என்ன போய் சேரணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. திவாகர் பார்வதி தான் வந்து சொல்லிட்டு இருந்து கடைசியில என்ன சொல்றாங்கன்னா திவாகர் பார்வதி இல்லைன்னா இந்த பிக் பாஸ் ஷோவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க. ஆனா பவரை வந்து கேப்டனுக்கு கொடுக்காம எந்த ஒரு விஷயமே சொல்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே ஃபாலோ பண்ணாம அதை வந்து தத்தேரியா எல்லாரையும் அலைய விட்டுட்டு அதுல ஒருத்தவங்க இந்த மாதிரி டாம்பிகமா வந்து பண்றாங்கன்னும் போது அதை எப்படி நீங்க வந்து கொண்டாடுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை.